விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் என் மனதிற்கு பிடித்த மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போது இந்த 2026 வருடம் மே மாதம் சொல்லும் போதே அவ்வளோ சந்தோஷம். ஒன்னா ரெண்டா மூணான்ற மாதிரி எல்லா பிளான்ட்டும் யாருக்கு சப்போர்ட் பண்ணுதோ இல்லையோ மேஷராசிக்காரர்களுக்கு மட்டும் அப்படி ஒரு பிளஸ்ஸிங்கையும் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தையும் அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. முதல் விஷயம் 5ஆம் அதிபதி போய் உச்சமா உட்கார்ந்துருக்காரு. இதுவே ஒரு பெரிய விஷயம். பெயர் புகழ் அந்தஸ்து கீர்த்தி செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. அதை தாண்டியும் புதனோடு சேர்ந்த புதன் ஆதித்ய யோகம் கிரேட் ஆக போகுது. இதுவரைக்கும் சனியோட இருந்து சண்டை போட்டுட்டு இருந்த வேலைக்காக போராடி கொண்டிருந்த மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் தன்னுடைய வீட்டில் அமரும் போது அதிபயங்கர ஒரு பலம் கிடைக்கும். கான்பிடன்ட் பவர் கிடைக்கும். செல்வாக்கு கிடைக்கும். எதையும் பண்ணிடலான்ற ஒரு துணிச்சல் கிடைக்கும். இயல்பாவே மேஷ துணிச்சல் தான். ஆல்ரெடி சொல்ற மாதிரி அப்படிப்பட்ட மேஷ ராசிக்காலுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு 2 பூஸ்ட் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி துணிச்சல் அதிகரிக்க போகுது. பணம் காசு பெயர் புகழ் எல்லாம் கிடைக்க போகுது. திருமணம் ஆகாத மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த மே மாதம் திருமணத்திற்கான வாய்ப்பு கிடைக்க போகுது. 5ஆம் இடம் தாங்க குலதெய்வம். 5ஆம் இடம் தான் தெய்வ கடாட்சம். 5ஆம் இடம் தான் இறையரும். இந்த 5ஆம் வீட்டு அதிபதி போய் உட்காரக்கூடிய தன்மை என்பது மேஷராசிக்காரர்களுக்கு இது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். இதுவரைக்கும் இல்லாத வாய்ப்புகளும் வசதிகளும் பெருக போகுது. மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை பண வரவு எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல கேட்ட மாதிரியே ஒரு பேங்க் லோன் கிடைக்கும். இல்லை எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு ஒரு அமைப்பு கிடைக்கும். பணவரவில் இருந்த தடை ஃபர்ஸ்ட் நிவர்த்தியாக போகுது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்துருக்காரு.